வெல்கம் டு ஆர்கே டிஎன்பிஎஸ்சி. இப்போ 2026 நம்ம குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன புக்கு இருக்குங்கிறத அப்படியே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் ஆக்சுவலாக எப்போயுமே நான் சுரேஷ் ஐஎஸ் அகாடமி புக்கு தான் ரெகுலராக வாங்குவேன். ஸோ அங்கேருந்து வாங்கின புக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அது சிலபஸ் வைஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டரில் இருக்கும். இப்போ முதல்ல நம்ம ஃபிசிக்ஸ் புக் பார்க்கலாம். இந்த புக்கோட ஆக்சுவல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 460. ஆனால் நான் ஆஃபர் ப்ரைஸில் 230 தான் வாங்கியிருந்தேன். இதில் நீங்கள் சிலபஸ் குரூப் 2 அண்ட் குரூப் 4 சிலபஸ் பார்த்துருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ சிலபஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கனால படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம 6லேருந்து 12 வரைக்கும் இருக்க ஒவ்வொரு புக்காக தேடி படிக்கிறத விட இது சிலபஸ் வைஸில் படிக்கிறதுக்கு ஒரே புக்கில் படிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் இயல்புன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதில் சோர்ஸ் 6th டேர்ம் புக் ஃபஸ்ட்டு இருக்கும். அடுத்து 7th 8th 9th 11th வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பேரண்டத்தின் இயல்புங்கிற டாபிக் எங்கெங்கே இருக்கோ எல்லாமே டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே கலெக்ஷனாக இருக்கும். இது எஸ்சிஆர்டி கலெக்ஷன் சொல்லுவாங்க. இது ஒரு டாபிக் மட்டும் இல்லை, இந்த சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்குமே 6லேருந்து 12 வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் எங்கெங்கே இருக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே புக்காக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி நம்ம வாங்கியிருக்கோம். இந்த கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் புக்குமே பார்த்தீங்கன்னா இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 370 இங்கே போட்டிருக்கு பாருங்கள். நான் 185க்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். உங்களோட டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸுமே கொடுத்துருப்பாங்க. டாபிக் மேலே டாப்பில் பாருங்கள், தனிமங்களும் சேர்மங்களும் சொல்லி டாபிக் இருக்குது. 7th புக்கு ப்ளஸ் 8th 9th 10th 6th அதே மாதிரி எந்தெந்த ஸ்கூல் புக்ஸ் 6லேருந்து 12 வரைக்கும் இருக்க புக்கில் எந்தெந்த டாபிக் எங்கே கவர் ஆகுதோ எல்லாமே நான் பார்த்திங்கன்னா இதில் கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு புக்காக தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறதுக்கு இந்த புக் ஒரே புக்காக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் பாருங்கள். இபிஎஸ் அதே மாதிரி தான். இபிஎஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 440. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் 420 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே ப்ரைஸுக்கு தான் வாங்கினேன். இவங்களோட வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த புக்கெல்லாம் நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் கீயும் தனியாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஜாகிரபி புக்குங்க. நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பார்த்தீங்கன்னா நான் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணியிருப்பேன். இப்போ ரேண்டமாக ஒரு டாபிக் எடுத்து பார்க்கலாம். இப்போது கனிமூலங்களும் ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். அதில் பாருங்கள் 6th முதல்ல வளங்கள்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே இருக்கும் பாருங்கள். எல்லாமே ஸ்கூல் புக்ஸு. இது தனியாலாம் உங்களுக்கு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ்லாம் இருக்காதுங்க. 6லேருந்து 12 வரைக்கும் என்னென்ன இருக்கோ ஸ்கூல் புக்ஸ் தனித்தனியாக படிக்கிறது கம்பைண்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி புக்குங்க. இதுலேயுமே பாருங்கள் சிந்து சவழி நாகரிகம் இருக்கும் ஸ்டார்டிங்கில். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரில் தான் உங்களுக்கு கொடுத்துருவோம். சிலபஸ் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் தான் உங்களுக்கு புக்கு இருக்கும். ஒரு புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 460 கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி ஆஃபர் ப்ரைஸில் 230. இதில் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். அதான் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணியிருக்கோம். 6 புக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 9th எங்கே கவர் ஆகிருக்கும் அந்த டாபிக்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எத்திக்ஸ் புக்குமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க. சிந்து சவழி நாகரிகம் எத்திக்ஸ் புக்கில் இருக்கிறதும் கவர் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு
சாப்ட்ரு ஒவ்வொரு டாபிக் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் 6லேருந்து 12 வரைக்கும் எங்கெங்கே டாபிக்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுதான் நான் எக்ஸாமுக்கு மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம இப்போ எடுக்கணும்னா சிந்து சமவெளி நாகரிகம் நான் எடுத்து படிக்கணும்னா 6th புக் எடுக்கணும், 9th புக் எடுக்கணும், 11th புக் எடுத்துக்கணும், 11th எத்திக்ஸ் புக்கு எடுத்துக்கணும். ஸோ 4 புக்கு நான் தேவைப்பட்டதுக்கு இந்த ஒரு புக் எடுத்தனாவே போதும். இந்த ஒரு டாபிக் மட்டும் இல்லை, அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் மறுபடியும் குப்தர்கள் பார்க்கலாம். இப்போ புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா 6th புக் இருக்குது, 11th புக் இருக்குது. இது 6th புக்கு ஃபஸ்ட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th புக் அப்படியே நிறைய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருப்பாங்க. இது ஸ்கூல் புக்கு தாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் பார்க்கலாம். இதுவுமே உங்களுக்கு சிலபஸ் வைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமே, தலைவர்கள் உருவாதல்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியிலேருந்து ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சுப்பிரமணிய பாரதி, வள்ளிநாயகம் முருகநாதன் சிதம்பரம். அதாவது வஉசியை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அவருடைய ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அடுத்து வந்து ராஜாஜி பற்றி கொடுத்துருக்காங்க, காமராஜர் பற்றி. நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் இருக்காது, தனித்தனியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைவர்கள் பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்கள பற்றின நிறைய பாயிண்ட்ஸ் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு டாபிக் வந்து பார்க்கலாம். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10th, 8th, 11th எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாபிக் எங்கெங்கே இருக்கோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிருக்கும். இப்போ பார்த்துருக்குறது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஸ்டார்டிங்கில் 10th கொடுத்துருக்காங்க. அடுத்து 8th கொடுத்துருக்காங்க. அடுத்து 11th ஸ்டாண்டர்டில் அந்த டாபிக்ஸில் எங்கே இருக்குதுன்னு அது பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒவ்வொரு புக் எடுக்கிறத விட இது இந்த மாதிரி ஒரு புக்காக வாங்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் மோஸ்ட்லி இதை தான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட ஸ்கூல் புக்ஸும் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த புக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணிவிட்டு தான் அந்த புக்கு ஒரு டைம் பார்ப்பேன். ஏன்னா இதில் ஏதாவது மிஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அப்படி இருக்காது, ஏன்னா மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். ஸோ பாலிட்டி புக் பாருங்கள், இதுலேயுமே உங்களுக்கு சிலபஸ் வைஸில் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. பார்த்திங்கன்னா அது 6th ஸ்டாண்டர்டு, 10th ஸ்டாண்டர்டு, 12th ஸ்டாண்டர்டில் இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு ஆர்டராக அரேஞ்சில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு, பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6லேருந்து 12 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது கவர் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின் வித் ஆன்சரோடவே கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா பின்னால் விடைகள் தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முகவரை பாருங்கள். முகவரையில் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்டு அண்ட் 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் முகவரை பற்றி கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே கவர் ஆகிருக்கு. அதே மாதிரி புக் பேக் கொஷினுமே கொடுத்துருக்காங்க வித் ஆன்சரோட. ஸோ அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி 6th-லேருந்து 12th வரைக்குமே இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இந்திய அரசாங்க சட்டம் 1935. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலேருந்துமே இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நாட்டிலேருந்து எந்தெந்த சட்டங்கள் எடுத்திருக்காங்கிறதுக்கான அந்த ஒரு டேபிள் பாருங்கள். ஸோ ஸ்கூல் புக்ஸ் தான் இது.
ஸோ குடியுரிமை பார்த்தீங்கன்னா 8th + 10th இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் 6லேருந்து 12 வரைக்கும் எங்கெங்கே இருக்கோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டராக இருக்குங்க. ஸோ பாலிட்டிக் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின் வித் ஆன்சரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து வேறு சப்ஜெக்ட் பார்க்கலாம். ஸோ இந்திய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு சிலபஸ் வைஸ் ஒரு ஆர்டரில் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் கொடுத்துருப்பாங்க வித் பேஜ் நம்பரோட. ஸோ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட். ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இது 10th ஸ்டாண்டர்ட். ஸோ இது 11th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஸ்கூல் புக்ஸ் கூட நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கண்டென்ட் வைஸ் பாயிண்ட்ஸ் மிஸ்ஸே இருக்காது. எல்லாமே டாபிக் வைஸ் கரெக்டாக ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 5ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். இது பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் + 11th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ 5ஆண்டு திட்டம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டை உயர் திரு எம். விஸ்வேஸ்வரய்யா 1934 இந்த திட்டங்கள் பற்றிலாம் நம்ம படிச்சிருந்தால் மட்டும்தான் 5ஆண்டு திட்டம் எப்படி வந்து கொண்டு வந்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒரு ஆர்டரில் இருந்ததுன்னா படிக்கிறதுக்கும் சரி, கண்டென்ட்டை நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5ஆண்டு திட்டங்கள் பாருங்கள். ஸோ கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வேறு டாபிக் எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நிதி பொருளியல் பற்றி நம்ம பார்க்குறோன்னா, நிதி பொருளியல் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது எல்லாமே இருக்கும். நம்ம ஒரு டாபிக் மட்டும் இல்லைங்க, இருக்கிற அந்த டிஎன்பிசி சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்குமே 6லேருந்து 12 வரைக்கும் எங்கெங்கே இருக்கோ எல்லாமே ஒரு ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேப்பர் குவாலிட்டியுமே ஓரளவுக்கு நார்மலாக நல்லா இருக்குங்க. ஸோ வேலைவாய்ப்பு உருவாக்கம், நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்ப பயன்பாடு. ஸோ பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது எல்லாமே புது புக்கு பழைய புக்கு எல்லாமே கவர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்கும்போது 410 இருந்தது, ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் 205 கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் ஒரு ஆர்டரில் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றின் தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளும் ஒப்பாய்வுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ங்க. ஸோ பார்த்திங்கன்னா 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது, இது அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. இது பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ப்ளஸ் 12th ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரி ஓல்டு புக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 10th சோஷியல் சயின்ஸ் ஓல்டு புக்குமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஒரு புக்கு வாங்கிட்டோம்னாவே போதும், புதுசு பாலிசி எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது அரசியல் கட்சிகளும் பல தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும். ஸோ இது பார்த்திங்கன்னா சோர்ஸ் புக்கு 10th ப்ளஸ் 12th எல்லாமே இது ஓல்டு புக்குங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 11th பாலிட்டியுமே நியூ புக் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் வைஸ் உங்களுக்கு குறை சொல்லவே முடியாது, இல்லை இதை படித்தாவே போதும், மோஸ்ட்லி கவர் ஆகிடும்.
நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், படிச்சிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள். ஸோ இதை 11th பாலிட்டி கொடுத்துருக்காங்க, 6th சோசியல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, 7th 12th எத்திக்ஸு, 12th இந்தியன் கல்ச்சர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கெங்கே இருக்கோ எல்லாமே விடாமல் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. புது புக்கு மட்டும் இல்லாமல் பழைய புக்குமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பாருங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. தமிழகத்தில் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் சொல்லிட்டு டாபிக் பாருங்கள், 10th. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9th ஓல்டு புக்கு, அடுத்து 11th எக்கனாமிக்ஸ். ஸோ அந்த டாபிக் எங்கெங்கே இருக்கோ விடாமல் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், யூனிட் 8 இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 6ஆக கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 6 இப்போ வந்து சொல்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்டுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டு, அதாவது பழைய யூனிட் 8ன்னு சொல்லுவாங்க, யூனிட் 8 எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, ஸோ ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஸோ இந்த மாதிரி மேஜரான எது மார்க் அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த சப்ஜெக்ட்லாம் நல்லா கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 முன்னே வந்து யூனிட் 8ன்னு சொல்லுவாங்க, இப்போ யூனிட் 6. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க பாருங்கள், சிலபஸ் வைஸில் ஆர்டர் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக். ஃபஸ்ட்டு டாப்பிக்கு யூனிட் 6ல் வந்து அதுதான். ஸோ எது இதில் கவர் பண்ணியிருக்காங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு, 9th ஓல்டு சோசியல் சயின்ஸ் ஓல்டு புக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி ஓல்டு புக்கு, அடுத்து 11th தமிழ் ஓல்டு புக்கு, 11th அட்வான்ஸு தமிழ் ஓல்டு புக்கு, ஸோ 12th இந்தியன் கல்ச்சர் அதுவுமே ஓல்டு புக்கு தாங்க. ஸோ 6th சோசியல் சயின்ஸ் நியூ புக்கு, 9th 7th, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி, அடுத்து 11th எத்திக்ஸு, 12th அட்வான்ஸு தமிழ். ஸோ இந்த ஒரு டாபிக் மட்டுமே எத்தனை புக்லேருந்து வந்து கவர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது எத்தனை பேஜுக்கு வருது பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டாபிக் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 225 பக்கம் வந்துருக்குங்க. ஸோ இந்த ஒரு கண்டென்ட் மட்டுமே இத்தனை புக்லேருந்து எடுத்து 200 பேஜுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் இதில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் பற்றியும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த திருக்குறளை வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளியெலாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த நூல்வெளியிலையுமே கொடுத்துருக்காங்க. திருக்குறள் பாருங்கள், 6th to 12th தமிழ் நியூ புக்கு, 12th அட்வான்ஸ் தமிழ், 9th எக்கனாமிக்ஸ் டேர்ம், அடுத்து வந்து டேர்ம் 2 அதில், அடுத்து 11th எக்கனாமிக்ஸு, 11th காமர்ஸு, 11th பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஸோ 11th எத்திக்ஸ், அது ஃபஸ்ட் வேல்யூம் அண்ட் செகண்ட் வேல்யூம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. 12th எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 12th காமர்ஸ் நியூ புக் கொடுத்துருக்காங்க, 12th எத்திக்ஸ் நியூ புக் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அவ்வளோவும் கவர் பண்ணியிருக்காங்க திருக்குறளில். ஸோ 2 டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தொகுதி 1 தொகுதி 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் தொகுதி 1ல் 2 டாபிக் மட்டும் தான் கவர் ஆகும். ஸோ தொகுதி 2ல் வந்து பார்த்திங்கன்னா மீத இருக்க டாபிக்ஸ் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு ஆரம்பித்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 19வது மற்றும் 20வது நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி, நீதி கட்சி பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள், தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸாம்பிள் 331வது பேஜ் எடுத்து பார்க்கலாம்.
ஸோ இந்த டாபிக் மட்டுமே பாருங்கள். 10th சோசியல் சயின்ஸு, 12th எத்திக்ஸு, 11th எத்திக்ஸு, 10th சோசியல் சயின்ஸ் ஓல்டு புக்கு, 10th சோசியல் சயின்ஸ் வால்யூம் 1, 2, அடுத்து 8th 11th பொலிட்டிக்கல் சயின்ஸு, அடுத்து 12th ஹிஸ்ட்ரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10th ஹிஸ்ட்ரி. இது ரெண்டுமே 12th மற்றும் 10th ஹிஸ்ட்ரி ரெண்டுமே ஓல்டு புக்கு கொடுத்துருக்காங்க. 6th தமிழ், அதுவுமே ஓல்டு புக்கு. 9th தமிழ் நியூ புக். இதில் இந்த டாபிக்ஸ் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸ் வைஸ் உங்களுக்கு கண்டென்ட் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அடுத்து இது மேக்ஸ் புக்குங்க. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் வந்து ஒரு ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருப்பாங்க மேக்ஸ் மட்டும். இதில் ஒரே ஒரு சின்ன குறை மட்டும் இருக்குங்க மேக்ஸ் புக்கில். என்னென்னா, இப்போது நம்ம மற்ற சப்ஜெக்ட்லாம் பார்த்துருப்போம். அந்த சப்ஜெக்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் காட்டினேன். இப்போ இந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த டேர்ம் எந்த கிளாஸ் வைஸ்லேருந்து எடுத்துருக்குன்னு சொல்லி இவங்க ஆர்டரில் போட்டிருப்பாங்க. ஆனால் அதே நீங்கள் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. இந்த மேக்ஸ் புக்கில் ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் மேக்ஸுங்கிறதுனால என்ன கிளாஸ் வைஸ்ன்னு நோட் பண்ணால் கூட இருக்கலாங்க, என்னென்னு மென்ஷன் பண்ணால் கூட இருக்கலாம். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சம் தான் வரும், இந்த புக்கில் தான் வரும், நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் சம்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. நானும் செக் பண்ணி பார்த்துருக்கேங்க. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி புக்ஸ் யாருக்கு தேவைப்படுதுனாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது, காம்போ ஆஃபர்லேயும் இருக்குது. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க. நான் வாங்கி யூஸ் பண்ணுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா பிகினராக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் பக்கத்தில் படிக்கிற பசங்கள்ட்டையும் கேட்டிருக்கேன், புக் ஸ்டோர்ஸ்லேயும் கேட்டிருக்கேன். ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு புக்கை கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இதே சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த புக்கு நான் ஃபஸ்ட்டு நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும்னு நினைக்கிறப்போ நான் வாங்கின புக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். ப்ரைஸ் வைஸுமே கம்மியாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு மட்டும் இல்லை, நான் ஸ்கூல் புக்ஸுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த புக்ஸ் உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும் இருக்க புக்ஸ் வந்து ஒரு பேசிக்ஸுங்க. ஏன்னா இப்போ 2025 நடந்த குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு லெசனை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. ஸ்கூல் புக் மட்டுமே பத்தாது, அதர் சோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி தான் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஜிகேவுக்கு ஸ்கூல் பஸ்க்கு மட்டும் போதுமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் புக்கு என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். எதோ மிஸ்டேக்ஸ்னாலும் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் பி ரெக்டிஃபை. தேங்க்யூ டு வாட்சிங்.